الحمد لله الذي أنعم علينا بنعمة الإسلام وهدانا بنعمة الإيمان وفضل ديننا على سائر الأديان والصلاة والسلام على محمد النبي الأدنان وعلى آله وصحبه ومن سار على نهجه إلى يوم الدين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يعظم شعائر الله فإنها من تقوى القلوب صدق الله العلي العظيم. وقال نبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمد صلى الله عليه وسلم ذاك شهر ترفع فيه الأعمال إلى رب العالمين فأحب أن يرفع عملي وأنا صائم أو كما قال عليه الصلاة والسلام. புகழ் அனைத்தும் இவ்வுலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் வல்ல நாயகன் அல்லாஹுக்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் இவ்வுலகத்துக்கு நேர்வழி காட்டுவதற்காக வேண்டி வந்து உதித்த என் உயிரிலும் மேலான முஹம்மதே முஸ்தபா அஹ்மதே முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் சபா தாபிஈன்கள் கியாமத் நாள் வரைக்கும் அன்னார்களை பின்பற்றக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதா. புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டிய இறையில்லமாம் அல்லாஹ்வின் மாளிகையிலே இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கக்கூடிய அன்பர்களே நண்பர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு மனவாலுஹு எந்த விடயங்களை எடுத்து நடக்கும்படி சொல்லியிருக்கிறானோ அந்த விடயங்களை எடுத்து நடந்து கொள்ளும்படியும், எதனை வேணாம் விட்டு விடுங்கள் இது உங்களுக்கு ஆகாது என்பதாக அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நம்மை தடுத்திருக்கின்றார்களோ அந்த விடயங்களை முற்று முழுதாக தவிர்த்து கொள்ளும்படி முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் செய்து கொண்டிருக்கிறது. மேலான கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மை மனிதர்களாக படைத்து பூமிக்கு மேலால் வாழுவதற்கு ஒரே ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார். இந்த சந்தர்ப்பம் எப்படியாப்பட்ட சந்தர்ப்பம் என்று சொன்னால், எண்ணித்தரப்பட்ட மூச்சு வரையறையிடப்பட்ட கால அவகாசமாக இருந்து கொண்டிருக்கிறது. எண்ணித்தரப்பட்ட மூச்சு வரையறையிடப்பட்ட கால அவகாசமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த காலமும் இந்த நேரமும் இந்த அவகாசங்களும் எங்களுடைய உள்ளங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்க மறுத்தாலும், உள்ளம் விரும்பினாலும் உள்ளம் விரும்ப மறுத்தாலும், தரப்பட்ட காலங்கள், தரப்பட்ட நேரங்கள், தரப்பட்ட அவகாசங்கள், தரப்பட்ட மூச்சுக்கள், தரப்பட்ட சந்தர்ப்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முடிவடைந்து கொண்டே வருகின்றது என்ற உண்மையை நானும் நீங்களும் அறிந்து வைத்திருக்கிறோம். நாட்கள் ஒன்றுக்கு பின் ஒன்றாக, வாரங்கள் ஒன்று முடிந்து இன்னொன்று, மாதங்கள் ஒன்று பூர்த்தியாக இன்னொன்று, வருடங்கள் பூர்த்தியாக இன்னொன்று என்று கண்ணியமானவர்களே, இந்த கடிகாரமும் இந்த கேலண்டரும் எங்களுக்கு தரப்பட்ட காலங்கள் நேரங்கள் முடிவடைகின்றது என்பதை கண்ணியமானவர்களே அறிவித்துக் கொண்டே இருக்குகின்றது. அந்த உண்மையை நானும் நீங்களும் விளங்கி வைத்திருக்கிறோம். யாரிடத்தில் கேட்டாலும் இந்த வாழ்க்கையினுடைய யதார்த்தம் என்ன என்று கேட்டால், சிறியவர்கள் தொடக்கம், முஸ்லிம்களிலே சிறியவர்கள் தொடக்கம் பெரியவர்கள் வரைக்கும், ஆண்கள் பெண்கள் என்ற வித்தியாசம் இல்லாமல் இந்த வாழ்க்கை எப்படியாப்பட்டது, உலக வாழ்க்கை எப்படியாப்பட்டது என்றால் எல்லாமே யதார்த்தத்தை அழகாக தெரிந்து வைத்திருக்கிறோம், அழகாக சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த உலக வாழ்க்கை அற்பமானது என்றுவோம், இந்த உலக வாழ்க்கை சொற்பமானது என்றுவோம், இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமற்ற வாழ்க்கை என்றுவோம், இரவுகள தூங்கினால் காலையில் எழும்புவது சந்தேகமான வாழ்க்கை என்றுவோம், ஒரு சலாம் கொடுத்தால் இன்னொரு சலாம் கொடுப்பது உறுதி இல்லாத வாழ்க்கை என்றுவோம், இப்பொழுது இருக்கிறோம் அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் என்று தெரியாத வாழ்க்கை என்று கண்ணியமானவர்களே எங்களுடைய வாழ்க்கையை பற்றி உண்டான அழகான யதார்த்தங்களை தெரிந்து வைத்திருக்கிறோம், பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த உலக வாழ்க்கை சொற்பமாக இருந்தாலும், இந்த உலக வாழ்க்கை அற்பமாக இருந்தாலும், இந்த உலக வாழ்க்கை நிரந்தர அற்ற வாழ்க்கையாக இருந்தாலும், கண்ணியமானவர்களே மனிதர்களாகிய நாம், முஸ்லிம்களாகிய நாம் எங்களுடைய வாழ்க்கையில் முன்னோக்கக்கூடிய ஒவ்வொரு சிறிய பெரிய விஷயங்களுக்கும் தயாரிப்பு செய்வதை தவற விடுவது கிடையாது.
வாழ்க்கை அற்பமானது, வாழ்க்கை சொற்பமானது, வாழ்க்கை அழிஞ்சு போகக்கூடியது, வாழ்க்கை நிரந்தரமற்றது, தூங்கினால் எழும்புவது நியதி இல்லாத வாழ்க்கை என்றெல்லாம் பேசுவோம். ஆனால் கண்ணியமானவர்களே, நாம் அன்றாட முன்னோக்கக்கூடிய சிறிய பெரிய அத்தனை விஷயங்களுக்கும் தயாரிப்பு செய்து கொள்ளக்கூடிய பழக்கம் எங்களிடத்தில் இருக்கிறது. அதற்கு ஏற்பாடு செய்யக்கூடிய பழக்கம் எங்களிடத்தில் இருக்கிறது. அதற்கு முன்னேற்பாடுகள், முன் தயாரிப்புகள், திட்டமிடல்கள் செய்யக்கூடிய பழக்கம் எங்களிடத்திலே இருக்கிறது. இதுக்கு படித்தவர்கள் படிக்காதவர்கள் என்ற வித்தியாசம் இல்லை, ஆண்கள் பெண்கள் என்ற வித்தியாசம் இல்லை. கண்ணியமானவர்களே, வசதியுடையவர்கள் வசதி இல்லாதவர்கள் என்ற வித்தியாசம் இல்ல. மனிதர்கள் என்ற ரீதியிலே நாம் அன்றாட முன்னோக்கக்கூடிய எல்லா சிறிய பெரிய விஷயங்களுக்கும் அழகாக திட்டமிடுகிறோம், அழகாக முன்னேற்பாடு செய்கிறோம், அழகாக தயாரிப்புகளை மேற்கொள்கிறோம். கண்ணியமானவர்களே, ஏன் காரணம்? அந்த காரியத்தை அழகாக சாதிக்க வேண்டும், அந்த காரியத்தை அழகாக முடிக்க வேண்டும் என்பதற்காக கண்ணியமானவர்களே, திட்டமிடல் செய்யக்கூடிய, தயாரிப்பு செய்யக்கூடிய, முன்னேற்பாடு செய்யக்கூடிய பழக்கம் மனிதர்களாகிய எங்களிடத்தில் இருந்து கொண்டது. உதாரணத்துக்கு நாம் எடுத்துக்கொண்டால், படிக்கக்கூடிய ஒரு மாணவராக இருந்தால், அந்த படிக்கக்கூடிய மாணவர் அவர் படிக்கக்கூடிய அந்த படிப்பில அவருக்கு நடக்கக்கூடிய அந்த எக்ஸாம் முன்னோக்கி கொண்டு இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். எக்ஸாமுடைய காலம் வந்து கொண்டிருக்கிறது. இந்த எக்ஸாம்ல நான் அழகான மார்க்ஸுகளை எடுப்போம், அழகாக வெற்றி பெற வேண்டும், நல்ல மார்க்ஸுகளை எடுக்கணும், வெற்றியாளராக நான் மாற வேண்டும் என்றால் அந்த படிக்கக்கூடிய மாணவனுடைய முயற்சி எப்படி இருக்கும்? அந்த எக்ஸாம் வாரத்துக்கு பல மாதங்களுக்கு முன்னாலேயே ஒரு எக்ஸாம் இருக்குது, இதுக்கு நான் தயாரிப்பு செய்ய வேண்டும், ஆயத்தமாக வேண்டும் என்று கண்ணியமானவர்களே, படிக்கக்கூடிய பிள்ளைகள் அதற்கு பல மாதங்களுக்கு முன்னாலேயே ஏற்பாடு செய்யக்கூடிய பழக்க வழக்கங்கள் எங்களுடைய பிள்ளைகளிடத்தில் இருக்கு. அதைவிட ஒரு படி மேலாக படிக்கக்கூடிய மாணவர்களுடைய பெற்றோர்கள் படிக்கக்கூடிய மாணவர்களை விட அதற்கு திட்டமிடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் கண்ணியமானவர்களே மிகையாகாது. பெற்றோர்களும் சேர்ந்து பிள்ளை அந்த பரீட்சையிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி முயற்சி நடக்கிறது, திட்டமிடல் நடக்கிறது, முன்னேற்பாடுகள், முன் தயாரிப்புகள் நடத்தக்கூடிய செய்யக்கூடிய வழக்கம் கண்ணியமானவர்களே எங்களுடைய மாணவர்களிடத்தில் இருக்கிறது. பெரியவர்களாகிய நாம் ஒரு பயணம் போறோம் என்று வச்சுக்கொண்டால், ஒரு பிரயாணம் செல்ல போறோம் என்று வச்சுக்கொண்டால், உள்நாட்டிலாக இருக்கலாம், வெளிநாட்டிலேயாக இருக்கலாம், ஒரு பிரயாணத்துக்கு நாம் தயாராக கூடியவர்களாக இருந்தால் அந்த பிரயாணத்தை அழகான முறையில் செய்து முடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பல திட்டமிடல்கள் செய்கிறோம், பல ஏற்பாடுகள் செய்கிறோம், பல கண்ணியமானவர்களை முன் ஏற்பாடுகள் செய்கிறோம். காரணம், நாம் செல்லக்கூடிய பிரயாணம் சரியாக அமையும். ஒரு வீட்டில் திருமண நிகழ்வு கொண்டு வருகிறது, அது ஆண் வீடாக இருக்கலாம், பெண் வீடாக இருக்கலாம். ஒரு வீட்டுல ஒரு வாப்பா மகளுக்கு கல்யாணம் என்றா, மகளுக்கு கல்யாணம் என்றா, கண்ணியமானவர்களே அந்த வீட்டுல அந்த கல்யாணம், அந்த நிகாவுடைய அந்த ஏற்பாடுக்கு பல மாதங்களுக்கு முன்னால இருந்தே அதற்கு நாம திட்டமிடுகிறோம், அதற்கு நாம முயற்சி செய்கிறோம், அதற்கு நாம் முன்னேற்பாடுகள், முன் தயாரிப்புகள் என்று எந்த அளவுக்கு கண்ணியமானவர்களே, எந்த ஹால்ல செய்யறது, எந்த இடம், என்ன சாப்பாடு கொடுக்கிறது, கணவன் அதாவது மாப்பிள்ளோடு அவங்களுடைய டிரெஸ் கோட் எந்த மாதிரி இருக்கணும், பெண்ணூற்றினுடைய டிரெஸ் கோட் கலர் எந்த மாதிரி இருக்கணும், ஆண்கள் பெண்கள் என்ற வித்தியாசம் இல்ல. கண்ணியமானவர்களே நிக்காஹ்ல நடக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய அந்த ஷார்டேஜ் வரைக்கும் திட்டமிட்டு நாங்கள் பிளான் பண்ணி செய்யணும். நான் இது தவறு என்று சொல்ல, மனிதர்களாகிய நாங்க படிச்சோ படிக்காமையோ, வசதி இருந்தோ வசதி இல்லையோ, பெரியவர்களோ சிறியவர்களோ, ஆண்களோ பெண்களோ, கண்ணியமானவர்களே அன்றாடம் நாம் எங்களுடைய வாழ்க்கையில் முன்னோக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன பெரிய விஷயத்துக்கும் நாங்கள் ஏற்பாடுகள் செய்கிறோம், திட்டமிடல்கள் செய்கிறோம், தயாரிப்புகள் செய்கிறோம், முன்னேற்பாடுகள் செய்கிறோம். கண்ணியமானவர்களே வியாபாரிகளும் இதில், அதாவது வியாபாரத்தினுடைய அந்த சீசன் வருது என்று வச்சுக்கோம், வியாபாரத்தினுடைய சீசன் வருதென்றா அந்த வியாபாரத்தினுடைய சீசன் வருவதற்கு பல மாதங்களுக்கு முன்னாலேயே அந்த சீசனுக்குரிய ஆயத்தத்தை செய்து கொள்வார். விவசாயியை எடுத்துக்கொண்டால் விவசாயத்தினுடைய அந்த அறுவடை காலம் வருவதற்கு முன்னாலேயே பல மாதங்களுக்கு முன்னாலேயே அதற்குண்டான ஏற்பாடுகளை, திட்டமிடல்களை, தயாரிப்புகளை செய்து. கண்ணியமானவர்களே நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நாங்க சொல்கிறோம் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை அற்பமானது, இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை சொற்பமானது,
இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை அழிந்து போகக்கூடியது, நிலையானது அல்ல, நிரந்தரமானது அல்ல என்று சொல்லிக்கொண்டே கண்ணியமானவர்களே, நாம் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன பெரிய விஷயத்துக்கு இந்த அளவுக்கு திட்டமிடுகிறது, இந்த அளவுக்கு திட்டமிடுகிறது. சிலர்கள் சொல்லுவார்கள், சில வியாபாரிகள் சொல்லுவார்கள், நாங்கள் திட்டமிட்டா நூலுக்கு அங்காலயமாகாது இங்காலயமாகாது, எங்கட பிளான் மாதிரி. அந்த அளவுக்கு திறமையாக திட்டமிடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இரவுல தூங்கினா காலையில விழிக்கிறது கண்ணியமானவர்களே சந்தேகமான வாழ்க்கை என்று சொல்லுவோம். என்றாலும் காலையில அதாவது குடிக்கக்கூடிய அந்த டீக்கு உண்டான ஏற்பாட இரவுலேயே செய்து வைத்துக் கொள்ளக்கூடிய பழக்கம் எங்களோட வீடுகள்ல இருக்கு. தேத்தனைக்கு உண்டான மாவு இருக்குதா, தேத்தனைக்கு உண்டான தேயிலத்தூள் இருக்குதா? கண்ணியமானவர்களே, இதற்குண்டான ஏற்பாடுகளை, தேத்தனைக்குண்டான ஏற்பாடுகள் இரவுலேயே தயாரிப்பு செய்யப்படுகிறது, அதற்குண்டான ஆயத்தங்கள் செய்யப்படுகிறது என்றால், இது நிரந்தரமற்ற வாழ்க்கைக்காக வேண்டி இந்த அளவுக்கு திட்டமிடுகிறோம் என்றால், நானும் நீங்களும் என்னுடைய நிரந்தரமான வாழ்க்கைக்காக, நானும் நீங்களும் என்னுடைய நிலையான வாழ்க்கைக்காக, நானும் நீங்களும் என்னுடைய அதாவது உறுதியான வாழ்க்கைக்காக கண்ணியமானவர்களே, வலல் ஆகிரத்து கைருள்ள கமினல் ஊலா வலத்தாருள் ஆகிரத்தி கைருள் இல்லதீன யத்தகூன். கண்ணியமானவர்களே, என்னுடைய நிரந்தரமான வாழ்க்கை மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கை, என்னுடைய நிரந்தரமான நிலையான வாழ்க்கை மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கை. ரபுல் இஸ்ஸத் அல்லாஹ் சொல்கிறான், ஆகிரத்தினுடைய அந்த வாழ்க்கை இருக்கிறது கைருள் இல்லதீன யத்தகூன், தக்வா உடையவர்களுக்கு மிகவும் சிறந்ததாக இருக்கும் நிரந்தரமான வாழ்க்கை, நிலையான வாழ்க்கை. நான் என்ன சொல்கிறேன் என்றால், உலகத்தினுடைய இந்த வாழ்க்கைக்கு இந்த அளவுக்கு திட்டமிடல்கள் செய்கிறோம் என்றால், ஆயத்தங்கள் செய்கிறோம் என்றால், முன்னேற்பாடுகள் செய்கிறோம் என்றால், முத்தயாரிப்புகள் செய்கிறோம் என்றால், மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கைக்காக வேண்டி நானும் நீங்களும் எந்த அளவுக்கு திட்டமிடும், எந்த அளவுக்கு திட்டமிடும், எந்த அளவுக்கு ஆயத்தமாகும், எந்த அளவுக்கு தயாரிப்புகள் செய்ய வேண்டும், எந்த அளவுக்கு முன்னேற்பாடுகள் செய்ய வேண்டும் என்பதை கண்ணியமானவர்களே நானும் நீங்களும் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் இருக்கக்கூடிய காலம் கண்ணியமானவர்களே எப்படியான ஒரு காலத்தில் இருக்கிறோம் என்றால், 11 மாதங்கள் நம்மை விட்டு சென்ற ஒரு விருந்தாளியை வரவேற்பதற்காக வேண்டி தயாராகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலத்தில் இருக்கிறோம். எப்படியான விருந்தாளி கண்ணியமானவர்களே, அந்த விருந்தாளியினுடைய பேச்சை ஆரம்பித்தால் இந்த ஒரு மிம்பர் மேடை போதாதே, அந்த விருந்தாளியின் பரக்கத்தை சொல்லி முடிப்பதற்கு கண்ணியமான ஒரு விருந்தாளியை 11 மாதங்களுக்கு பின்னால் வரவேற்பதற்கு காத்துக் கொண்டிருக்கக்கூடிய எப்படியான விருந்தாளி. அஹ்மத் இப்னு மாஜா, பைஹகி போன்ற கிதாபில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நானும் நீங்களும் வரவேற்பதற்காக வேண்டி தயாராக இருக்கக்கூடிய அந்த விருந்தாளியை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் சொல்கிறார்கள், சஹாபாக்களுக்கு முன்னால், என்னுடைய தோழர்களே, மாதா யஸ்தக்பிலுக்கும் வதஸ்தக்பிலூன், என்னுடைய தோழர்களே, உங்களை முன்னோக்கி எது வந்து கொண்டிருக்கின்றது தெரியுமா, நீங்கள் எதனை முன்னோக்கி கொண்டிருக்கிறீர்கள் தெரியுமா என்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். சஹாபாக்களுக்கு நபி அவர்கள் இந்த கேள்வியின் மூலமாக என்ன நாடுகிறார்கள் என்பதை விளங்கவில்லை. சஹாபாக்கள் நபி அவர்களிடத்துல கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க சொல்கிறீர்களே எங்களை எதுவோ முன்னோக்கி வந்து கொண்டிருக்கிறது, நாங்க எதனையோ முன்னோக்கி கொண்டிருக்கிறோம் என்ற அந்த கேள்வியை முன்வைக்கிறீர்களே, இதனுடைய யதார்த்தம் என்ன? யா ரசூலல்லாஹ், அவஹய்யுன் நதல், ஏதாவது வஹி இறங்கிக் கொண்டிருக்கிறதா? நாங்க வஹியையா முன்னோக்கி கொண்டிருக்கிறோம், வஹி எங்களை முன்னோக்கி கொண்டிருக்கிறதா என்ற கேள்வியை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நான் வஹியை பற்றி பேசவில்லை. அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அஅதுவுன் ஹலர், யாராவது எதிரிகள் எங்களை தாக்குவதற்காக வேண்டி வந்து கொண்டிருக்கிறார்களா? நாங்கள் எதிரிகளை முன்னோக்கி கொண்டிருக்கிறோமா? இதையா நீங்க சொல்லுறீங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நான் இந்த இடத்தில் எதிரியை பற்றியும் பேசவில்லை, நான் மாதா யஸ்தக்பிலுக்கும் வதஸ்தக்பிலூன், என்னுடைய தோழர்களே, நீங்க எதை முன்னோக்கி கொண்டிருக்கிறீர்கள் தெரியுமா, உங்களை முன்னோக்கி எது வந்து கொண்டிருக்கிறது தெரியுமா என்று நான் கேட்கக்கூடிய கேள்வி ஒரு விருந்தாளியை பற்றி. நீங்க எப்படியான ஒரு விருந்தாளியை சந்திப்பதற்காக வேண்டி தயாராக இருக்கின்றீர்கள் என்று சொன்னால், அமல்கள் செய்வது இரண்டாவது விடயம் கண்ணியமானவர்களே, அந்த விருந்தாளி நம்மை வந்து அடைவது, அந்த விருந்தாளி நம்மை வந்து அடைவது, இதோ பிறை கண்டு விட்டார்கள் என்ற செய்தி வந்து அடையக்கூடிய நேரத்தில் நானும் நீங்களும் ஹயாத்தோடு இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும் என்றார். புற கண்ட நாளையில
எனக்கும் உங்களுக்கும் இந்த பூமியில வாழக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இன்னல்லாஹ யக்ஃபிர் அவ்வல லைலத்தின் மின் ஷஹ்ரி ரமதான் லிகுல்லி அஹ்லி ஹாதிஹில் கிப்லா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சைக்கிளை செய்து கிப்லாவை முன்னோக்கி காட்டி சொல்லுகிறார்கள், இந்த கிப்லாவை முன்னோக்கி சொல்லக்கூடிய அத்தனை பெயர்களுடைய பாவங்களை அந்த விருந்தாளியினுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் மன்னித்து விடுவார். கண்ணியமானவர்களே, பாவ மன்னிப்பு கேட்கல்ல, விருந்தாளியினுடைய வருகை. வீட்டுக்கு திடீரென்று ஒரு விருந்தாளி வந்துட்டா என்னதான் இருக்கிறத கொண்டு கவனிச்சாலும் போனதுக்கு பிறகு சொல்லுவோம், சொல்லிட்டு வந்திருந்தா இதை விட கவனிக்க இருந்துச்சு. இன்னைக்கு எங்க நிலப்பாடு இப்படிதான். போன பிறகு மிச்சம் கவலைப்படுவோம். ரமலானாக இருக்கக்கூடாதா, காலமெல்லாம் ரமலானாக இருக்கக்கூடாதா? கண்ணியமானவர்களே, அந்த முதல் இரவு எனக்கு ஹயாத்தோடு இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைத்தால் அந்த விருந்தாளியினுடைய பரக்கத்தை கொண்டு ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் என்னுடைய எல்லா பாவங்களும் அந்த அளவுக்கு பரக்கத்தால், அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு விருந்தாள். கண்ணியமானவர்களே, இதனால தான் எங்களுடைய மூதாதையர்கள் இந்த வருடம் முழுதும் ரமலானாக இருக்கக்கூடாது. கிதாபுகள் ஆச்சரியமானவர், வருடம் முழுதும் ரமலானாக இருக்கக்கூடாதா என்று ஆதரவு வைக்கக்கூடிய அளவுக்கு பல ரகசியங்கள் இந்த மாதத்திலே அமைந்திருக்கிறது. இதனாலதான் தயாரிப்பு என்றால் என்ன, ரமலானுக்குரிய தயாரிப்பு என்றால் ரமலான் வந்ததன் பின்னால் தயாரிப்பை ஆரம்பிப்பது கிடையாது. இன்றிலிருந்து, இப்போதிலிருந்து, இந்த மாதத்திலிருந்து எங்களுடைய அமல்களை நாங்கள் அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறும் வார்த்தையோடு நிப்பாட்டி விடவில்லை. ஏனைய காலங்களை விட ரமலானுடைய காலம் வருவதற்கு முன்னாலேயே கண்ணியமானவர்களே, தொழுகையாக இருக்கலாம், சுன்னத்தான முன்பின் தொழுகைகளாக இருக்கலாம், பரலான தொழுகைகளாக இருக்கலாம், சுன்னத்தான நோன்புகளாக இருக்கலாம், இஸ்திக்பாராக இருக்கலாம், தௌபாவாக இருக்கலாம், அமல்களில் அதிகரிப்பை அவர்கள் நபி அவர்கள் ரமலான் வருவதற்கு முன்னாலே எந்த அளவுக்கு குடும்பத்தோடு முன்பின்கள் இருந்தாலும் கூட அதனை சீர் செய்யும்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஅபானுடைய மாதத்தை தொடர்பு படுத்துகிறது. ஏன் ரமலானுடைய காலம் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் அடியார்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கக்கூடிய விசேஷமான ஒரு காலம் வந்து கொண்டிருக்கிறது. விசேஷமான அமல்களுக்குரிய ஒரு சீசன் வந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, அதற்கு முன்னாலேயே தனிப்பட்ட சொந்த லாபத்துக்காக வேண்டியிருக்கலாம், நான் என்ற ரப்புடைய மகுபிரத்தை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறவு பந்தங்கள்ல முன்பின் இருந்தால் அதனையும் சீர் செய்து கொள்ளுங்கள், அமல்களை அதிகரித்துக் கொள்ளுங்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான திட்டமிடல்கள் மூலமாக சொல்லி தந்தது. எனவே ரமலானை வரவேற்பதென்றது கண்ணியமான ஒரு விருந்தாளை வரவேற்பதற்காக வேண்டி நானும் நீங்களும் தயாராக இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இன்று ரமலானை உண்மையாக வரவேற்பது என்பது இஸ்திக்பாரோட, தௌபாவோட, பாவ மன்னிப்போட, உறவு பந்தங்களை சேர்றதோட, அமல்கள் அதிகரிப்பதோட வரவேற்பது தான் உண்மையான வரவேற்பு என்பதை எங்களுடைய மூதாதையர்கள் எங்களுக்கு அழகான முறையிலே சொல்லி தந்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, எனவே வரக்கூடிய விருந்தாளியை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தர வேண்டும். உலமாக்கள் துவா கேட்பார்கள், அல்லாஹும்ம ஸல்லினி ரமலான், யா அல்லாஹ் இந்த ரமலான எங்ககிட்ட ஈடேற்றமாக கொண்டு வந்து சேர்த்து, என்னையும் இந்த ரமலானின் பக்கம் ஈடேற்றமாக கொண்டு போய் இந்த ரமலானில் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் ஏற்றுக்கொள்ளு என்று சொல்லி இப்னு கதீர் என்ற ஆலிம் துஆ கேட்பார்களாம். 6 மாதங்களுக்கு முன்னால இருந்து துவாவை ஆரம்பிச்சிருவாங்க, ரமலானின் பக்கம் கொண்டு போய் சேருங்க. எனவே கண்ணியமானவர்களே, இந்த துவாக்களை செய்து கொண்டு அமல்களை அதிகரித்துக் கொண்டு தௌபாவோட இஸ்திக்பாரோட கண்ணியமான அந்த விருந்தாளை வரவேற்கக்கூடிய கூட்டத்தில் நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்து அருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய தாய் தந்தையர்களுடைய பாவங்களை மன்னித்து அருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய கண்ணியமான உஸ்தாத்மார்களுடைய பாவங்களை மன்னித்து அருள்வாயாக. கண்ணியமான ஒரு விருந்தாளியை வரவேற்பதற்காக வேண்டி இருக்கிறோம். யா அல்லாஹ் இந்த ரமலானை எங்களிடத்தில் ஈடேற்றமாக கொண்டு வந்து சேர்த்தருள்வாயாக. அந்த ரமலானை அடைந்து உன்னுடைய பாவ மன்னிப்பை பெற்ற கூட்டத்தில் எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள்வாயாக. நரக விடுதலை பெற்ற கூட்டத்தில் ஆக்கி அருள்வாயாக. எல்லா அமல்களையும் உனக்கு பொருத்தமான எல்லா அமல்களையும் செய்து உன்னை சந்தோஷப்படுத்திய கூட்டத்தில் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வாயாக.